வணக்கம் நண்பர்களே. எந்த விதமான எக்ஸசைஸும் டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் வெறும் 5 நாளில் உங்களோட உடல் எடையை ரொம்பவே ஈஸியாக குறைக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ரெமடியை சாப்பிடணும். தொடர்ச்சியாக வெறும் வயிற்றில் காலையில் எந்திரிச்சதும் 5 நாளுக்கு இந்த ரெமடி எடுத்துக்கிட்டாலே போதும். அது உங்களோட உடல் பருமனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், கலோரிஸ் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களோட உடல் எடையை ரொம்பவே ஃபிட்டாக மாற்றும். கொழு தொப்பைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு ரெமடி உங்களுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் உடல் பருமனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனால் நமக்கு நிறைய வியாதிகள் வந்த வண்ணந்தாங்க இருக்கும். மூட்டு வலி வரலாம், இதய நோய் வரலாம், சர்க்கரை வியாதி வரலாம். இது மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணமே இந்த அதிக உடல் பருமன் தான். அதிக உடல் பருமன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிச்சயமாக பேட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ இப்போ உங்களோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றி அதிகப்படியான உடல் எடையை எப்படி எளிமையான முறையில் குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோ தண்ணி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் இதில் நம்ம ஒரு 5 கருமிளகு சேர்க்க போகிறோம். கருமிளகு எடுத்துட்டு அதை நல்லா இடித்து பவுடராக்கி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மிளகு பவுடராகவே இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முழு மிளகாய் இருந்துச்சுன்னா 5 மிளகாய் எடுத்து அதை இடித்து பவுடராக்கி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது உங்களோட செரிமானத்தை எளிமையாக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணும். அதாவது உங்களோட உடலில் பேட் கொலஸ்ட்ரால் படிய விடாமல் தடுக்கக்கூடிய தன்மையுடையது. அதே போல் கலோரிஸை பர்ன் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த மிளகுல நிறைஞ்சு இருக்குது. நம்ம உடலில் எப்போ பேட் கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைக்க மிக மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கக்கூடியது கருமிளகு. இப்போ நாம் இதில் கருமிளகு சேர்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவதாக இது கூட நான் இது போல் ஒரு பட்டை துண்டு சேர்த்துக்கிறேன். இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய லவங்கப்பட்டை தான். லவங்கப்பட்டையில் அதிக அளவில் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சி நிறைஞ்சி இருக்குது. இதுவுமே நம்மளோட செரிமான உறுப்புகளை ரொம்பவே சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது. சாப்பிடக்கூடிய உணவுகளை உடனுக்குடனே டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கழிவுகள் எல்லாத்தையுமே உடனே வெளியேற்றக்கூடிய இயல்புடையது. ஸோ அதுக்காக தான் நாம் இதில் லவங்கப்பட்டை சேர்த்துருக்கோம். லவங்கப்பட்டையை நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எப்போவுமே உடல் பருமன் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரவே வராது. உங்களோட உடல் எடையை எப்போவுமே சீராக பராமரிக்கக்கூடியது லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையவும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சளை நம்ம அதிகமாக சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கான மஞ்சள்லையே அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி இருக்குது. மஞ்சளை நாம் சாப்பிடும் பொழுது அதுவுமே நம்மளோட உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு டயட்டும் எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக உடல் எடையை குறைக்க 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது மஞ்சள். ஸோ இப்போ நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டுமே மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா இஞ்சி. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை நல்லாவே நீக்கிட்டு அதை ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து பேஸ்டாக்கி நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இஞ்சி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சுக்கு பொடி கூட சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி சேர்க்குறதா இருக்கீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே நீங்கள் சுக்கு பொடியை சேர்த்துக்கலாங்க. இந்த சுக்குலையுமே விட்டமின் சி சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. ஸோ இதை நம்ம உடல் எடையை குறைக்க எடுத்துக்கும் பொழுது அது 100% எஃபெக்டிவ் ரிசல்ட் தரும்.
சுக்கு மற்றும் இஞ்சி இந்த ரெண்டுலையுமே அதிக அளவில் சிஞ்சரால் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான இயற்கை மூலப்பொருள் நிறைஞ்சு இருக்குது. அது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். உடலில் பேட் கொலஸ்ட்ராலை எப்போவுமே தேங்க விடாது. உடனுக்குடனே கரைச்சி வெளியேற்றக்கூடியது. அதே போல் உடல் எடைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கலோரிஸையும் குறைக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ அதுக்காக தான் நம்ம இது கூட இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு நாம் கொதிக்க விட போகிறோம். அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். நாம் எடுத்திருக்கக்கூடிய 250 ml தண்ணி சுண்டி 200 ml அளவுக்கு வந்தாலே போதும். பாதிக்கு பாதியாக வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஆனால் அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய கருமிளகு, லவங்கப்பட்டை, மஞ்சள், இஞ்சி பேஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக இறங்கி நமக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த ரெமடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதித்து தண்ணியோட கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாம். இதோ நம்மளோட ரெமடி ரெடி. இந்த ரெமடி கூட நீங்கள் சுவையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம லவங்கப்பட்டை, இஞ்சி, கருமிளகு, மஞ்சள் சேர்த்துருக்கிறதால இது குடிக்கிறதுக்கு ரொம்பவே நறுமணத்தோடு இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு சுவையை அதிகப்படுத்த தேன் தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட இந்த ரெமடியை எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ரெமடியை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் தேன் சேர்த்து கொடுங்க. பெரியவங்க அப்படியே சாப்பிடுங்க. ஸோ இந்த ரெமடியை வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எடுத்துக்கலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கோங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த ரெமடி உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிசல்ட் தரும். ஸோ எல்லாருக்குமே மிக மிக எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் நீங்கள் வேறு எந்த ஒரு உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதாங்க. வேறு எந்த ஒரு டயட்டையும் எக்ஸசைஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே வேண்டாம். தொடர்ச்சியாக 5 நாளுக்கு மட்டும் இந்த ரெமடியை சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட உடலில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரெமடியை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து உங்களோட வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த ரெமடியோட அற்புதம் என்ன அப்படிங்கிறது. இந்த பவர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.